இன்று வேலையில்லாமை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களை எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்த வேலையில்லாமை 8%. பட்டதாரிகள் மத்தியிலே, பட்டம் பெற்றவர்கள் மத்தியிலே வேலையில்லாமை 42%. அது பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த வேலையில்லாமையை போக்குவதற்கு முதல் வழி மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது. மத்திய அரசினுடைய நிறுவனங்கள், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசினுடைய பொதுத்துறை, மத்திய அரசினுடைய மருத்துவமனைகள், இவையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. 30 லட்சம். இந்த 30 லட்சம் இடங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இவை அனுமதிக்கப்பட்ட பதவிகள். ஆக எங்களுடைய முதல் கேரண்டி, காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே அரசு அமைந்தால் முதல் கேரண்டி 30 லட்சம் காலி இடங்களையும் பூர்த்தி செய்வோம். அடுத்த கேரண்டி, 2வது கேரண்டி, அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கேள்வித்தாள் கசிவது என்பது வழக்கமாகிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மட்டும் கடந்த 10-15 நாட்களிலே 2 கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கின்றன. முதலில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு. அதில் ஏறத்தாழ 48 லட்சம் விண்ணப்பதாரர்கள் அந்த தேர்வை எழுதினார்கள். 2 நாட்கள் கழித்து கேள்வித்தாள் கசிந்து விட்டது என்று அதை ரத்து செய்தார்கள். எத்தனை செவு, எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு துன்பம், எவ்வளவு மனச்சோர்வு, அந்த குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது ரெவ்யூ ஆஃபீஸர்னு ஒரு பதவி. அந்த ரெவ்யூ ஆஃபீஸர் பதவிக்கு 10 லட்சம் பேர் விண்ணப்பதாரர்கள். அதையும் ரத்து செய்தாங்க. இதையெல்லாம் தடுக்க முடியும், தடுக்க வேண்டும். ஆக காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் புதிய சட்டத்தை நிறைவேற்றி, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அமலுக்கு கொண்டாந்தாங்க. அது வலிமை இல்லாத, உப்புச்சப்பில்லாத சட்டம். நாங்கள் புதிய சட்டம் கொண்டு வருவோம். கேள்வித்தாள் கசிந்தால் அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு விரைவு நீதிமன்றங்களில், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவோம். அது மட்டுமல்ல, இந்த பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடும் தருவோம். இது 2 தான் வித்தியாசப்படுத்திக்கிறது. இன்றைக்கி இருக்கிற பல்லில்லாத, உப்புச்சப்பில்லாத சட்டத்துக்கும் எங்களுடைய யோசனைக்கும் எங்களுடைய கேரண்டிக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களை தண்டிப்போம். பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடு தருவோம். 3வது கேரண்டி, ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட். இன்றைக்கி ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் இருக்குது, பயிற்சியாளர்கள் சட்டம் இருக்குது. ஆனால் அதில் நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது. இந்தியாவில் 45,000 நிறுவனங்கள் தான் அந்த சட்டத்தின் கீழே பயிற்சியாளர்களை எடுக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கொண்டு வர சட்டம், தனியார் நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இரண்டுமே கட்டாயமாக பயிற்சியாளர்களை பணிக்கு வைக்கணும். 1 வருஷம் பயிற்சி,
ரூபாய் ஸ்டைப்பெண்ட் தருவோம். அதாவது மாதம் 8,000 ரூபா 9,000 ரூபா அளவில் டிப்ளமா படித்தவர்களுக்கும் பட்டதாரி ஆனவர்களுக்கும் இந்த திட்டம் அமலாகும். எல்லா நிறுவனங்களும் இந்த பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். எங்களுடைய கணக்குப்படி ஒரு 10 லட்சம் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களை நியமிக்க முடியும். 10 லட்சம் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களை நியமித்தால் ஏராளமான இளைஞர்களுக்கு படிப்பு முடிந்தவுடன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும், ஸ்டைப்பண்ட் கிடைக்கும். ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஆகவே ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் இன்றைக்கி உரிமையாக இல்லை, சட்ட உரிமையாக்கவும். இது 3வது கேரண்டி. 4வது கேரண்டி ஆங்கிலத்தில் கிக் ஒர்க்கர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜொமாட்டோ, ஸ்விக்கி, ஊபர் இவர்களெல்லாம் கிக் ஒர்க்கர். இவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது, எந்த சமுதாய பாதுகாப்பு சோஷியல் செக்யூரிட்டியும் கிடையாது. ஆகவே இவர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து இவர்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்தி இவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு தரக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவோம். இது 4வது கேரண்டி. 5வது கேரண்டி ஸ்டார்ட் அப். பல இளைஞர்கள் தொழில் தொடங்க பல எண்ணங்கள், பல சிந்தனைகள் இருக்குது. ஆனால் தொழில் தொடங்க முடியாமல் தவிக்கிறாங்க. காரணம் முதலீடு கிடையாது, முதல் கிடையாது. உலகத்தில் பெரிய நிறுவனங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரு கார் ஷெட்டில் தான் தொடங்கப்பட்டது. முதல் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட், 2வது ஆப்பிள், 3வது கூகுள். 3மே சிறிய அளவில் கார் ஷெட்டில் கல்லூரி வளாகத்தில் தான் தொடங்கப்பட்டது. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர்களை ஊக்குவிக்கணும்னா அவர்களுக்கு முதலீடு உதவி செய்ய வேண்டும், கேபிட்டல் சப்போர்ட் செய்யணும். அதற்கு 10,000 கோடி ரூபாய் இந்த புதிய தொழில்கள் தொடங்குவதற்காக அரசுடைய நிதியில் இருக்கு. அதில் பாதி தொகை 5,000 கோடி ரூபாயை எடுத்து ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் என்று ஒதுக்கினா 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஆக ஏறத்தாழ 5,500 கோடி ரூபாய் தேவைப்படும். அது இருக்குது. அதை ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி என்று பிரித்து தந்து அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தால் அவர்களுக்கு இந்த 10 கோடியிலிருந்து முதலீடுக்காக உதவி செய்யப்படும். அப்படி செய்யும் பொழுது ரிசர்வ் தொகுதியில் தலித் மாணவர்கள் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பாங்க. பின்தங்கிய தொகுதிகளில் பின்தங்கிய இளைஞர்கள் இருப்பாங்க. பல தொகுதிகளில் சிறுபான்மை சமுதாயத்து இளைஞர்கள் இருப்பாங்க. பல தொகுதிகளில் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் முதலீடு கிடைக்கும். இன்றைக்கி வங்கிகள் மூலமாக யாருக்கு முதலீடு உதவி கிடைக்கிறது? மேட்டுக்குடி மக்களுக்கு தான் கிடைக்கிறது. ஏற்கனவே கிடைத்த வர்க்கத்துக்கு தான் கிடைக்கிறதே ஒழிய தலித் மாணவர்கள், சிறுபான்மை மாணவர்கள், மலைவாழ் மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஆகவே தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி என்று ஒதுக்கினா 5,500 கோடி ரூபாயில் இதை செய்ய முடியும். இது 5வது கேரண்டி. ஆக இந்த 5 கேரண்டிகளையும் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது. இந்த நாட்டு இளைஞர்களை பார்த்து நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுக்கு வேலையின்மை தான் மிகப்பெரிய பிரச்சனை. வேலை இல்லை வேலை இல்லை என்பது தான் எல்லா இடத்துலையும் கேட்குற குரல். யாராவது 2 பேரில் வந்தாங்கன்னா ஒருத்தர் என் பிள்ளைக்கு வேலை வாங்கித்தாங்க, என் பொண்ணுக்கு வேலை வாங்கித்தாங்க. ஆக இந்த வேலை இல்லாமையை ஒழிப்பதற்கு, பயிற்சி தருவதற்கு, முதலீடு உதவி செய்வதற்கு இந்த 5 கேரண்டிகளும் அடங்கும். இந்த 5 கேரண்டிகளை ஏற்று இதை செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதில் ஒன்றும் சந்தேகமே யாருக்கும் வேண்டாம். பல புரட்சிகரமான திட்டங்களை தொடங்கி நிகழ்த்தி காட்டியது காங்கிரஸ் கட்சி.
இந்த 5 கேரண்டிகளை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். இதை செய்வோம் என்று இளைஞர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.